மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நாமத்தின் புகழிடமே, கருத்தோடு அவரை குறிப்பிடுவேன் சொல்லி அவருடைய நாமங்களை ஒவ்வொன்றாக வாயிலத்திலிருந்து பாடும்போது அதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தை தேவன் நமக்கு ஏற்றுக் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. எல்லாம் பார்த்துக்கொள்ளும் செய்திகளாகவும் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் இந்நாமத்துக்கு பயன்படுத்த உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதில் செட்டைகள் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்து கண்டுகளை போல வளர்வீர்கள் என்று சொல்லி வாக்குத்தத்தம். அப்போ நான் போன வாரம் அந்த வாக்குத்தத்தம் சொல்லுகிற பொழுது சொன்னேன் ஆனாலும் என்று சொல்லி, அம்மா இல்லையா, ஆனாலும் அதை குறித்து நாங்கள் பிறகு பார்ப்போம் அப்படின்னு சொன்னோம். ஏன்னா வாக்குத்தத்தத்தினாலே அன்னைக்கு நம்ம வேறு காரியங்கள் பேசாமல் அந்நாளிலே நம்ம என்ன செய்யலாம்,
வாக்குத்தத்தத்துக்குரிய ஆசீர்வாதத்துக்குரிய காரியங்களை பார்த்தோம். இன்றைக்கு தலைப்பே ஆனாலும், ஏன்னா அந்த மல்கியா தீர்க்கதரிசி புத்தகத்தை பார்த்தீர்களானால் ஆமென், அவர்கள் 70 வருஷம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், பாபிலோன் போயிட்டு அதுக்கு பிறகு வந்து அவங்க என்ன செய்கிறாங்க, கொஞ்சம் அசதியாக இருந்துடுறாங்க. சரிங்களா? நம்ம அப்படி தானே ஆரம்ப காலத்தில் சபைக்கு வர நேரம் இருக்கிற அந்த உற்சாகம் அதுக்கு பிறகு என்ன ஆகிடுறோம், அசதி ஆகிடுது. அதனால நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த 4 அதிகாரம் இருக்கிறது. இந்த 4 அதிகாரத்திலையும் ஆண்டவரும் அவரும் ஜனங்களும் பேசுகிற காரியங்களை குறித்து போடப்பட்டிருக்கிறது. ஆமே, அவரும் ஆமே, நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர்கள் என்கிறார்கள். அப்போ 2 பேருக்கு என்னது, நாம் ஆண்டவர் நிரூபிக்க வேண்டும் சில காரியங்களை ஜனங்களுக்கு. இல்லையா? ஸோ அப்படி பல காரியங்களை குறித்து இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு அதில் ஒரு சில காரியங்களை மாத்திரம் நாங்கள் பார்த்து 2 காரியங்களை குறித்து இன்றைக்கு நாங்கள் சீக்கிரமாக பார்த்து நாங்கள் முடிக்கிறோம். சரியா? அப்போ நாட்களிலே மக்களுடைய பாவங்கள், முதலாவது குறைவானதை கர்த்தருக்கு கொடுத்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவருக்கு நாமே நிறைவாய் பெற்றுக்கொண்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள், குறைவானதை. 2வது அவர்கள் உடன்படிக்கை மீறுகிறாங்க. சரியா? 3வது அவ்விசுவாசிகளோடு கூட என்னது, ஐக்கியம் வைத்துக் கொண்டார்கள். சரியா? அடுத்தது கர்த்தருடைய பீடத்தை அழுக்காக்கினார்கள். அங்கே அவர்கள் அந்த பீடத்தை, மற்றது திருமண உறவுகளிலும் அவர்கள் என்ன செய்தார்கள், தவறான பாவங்கள் அங்கே ஏற்படுத்தப்பட்டது. ஆமீன். அதுபோல சூரியங்கள், விபச்சாரம், பொய், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் ஆமையான நாட்களிலே தைரியமாக துணிகரமாக செய்தார். இவைகளை தான் நம்ம மல்கியாவிலே எழுதப்பட்டிருக்கிறது தீர்க்கதரிசி மூலமாக. அடுத்தது காணிக்கைகளிலும் தசம பாகங்களிலும் கர்த்தரை அவர்கள் வஞ்சித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இதில் 2 காரியத்தை மாத்திரம் இந்த காலவேளையில் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டு நாங்கள் சீக்கிரமாக நாங்கள் திருவிழத்துக்கு நேராக கடந்து போகலாம். அதாவது முதலாவது குறைவானதை கர்த்தருக்கு கொடுத்ததை குறித்ததும், ஆமே, அடுத்தது கடைசியாக காணிக்கைகளும் தசம பாகங்களிலும் கர்த்தரை வஞ்சிக்கிற 2 காரியத்தை குறித்து. இவை 2ம் சபையை என்ன செய்யும், பரிசுத்தப்படுத்தும். சபைக்கு வருகிற விசுவாச பிள்ளைகளுக்கு இவைகளை நீங்கள் சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். நாம் அதிகமாக நாங்கள் தசம பாகங்களை குறித்தோ காணிக்கை குறித்தோ நாங்கள் பேசாத பொழுதும், ஆமே, பேச வேண்டிய திட்டங்கள் இருக்குது, பேச வேண்டிய நேரங்கள் காலங்களில் நம்ம பேசி ஆக வேண்டும். ஏன்னா ஜனங்கள் அப்படியே இருந்துடக்கூடாது. சபை ஜனங்கள் என்ன செய்யப்பட வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட்டு, ஆமே, கல்பனா சொன்னது போல இங்கே எல்லாரும் என்ன செய்யணும், ஒவ்வொருத்தரும் என்ன வாங்கணும், பங்களா வாங்கணும். ஆமே, அப்போ நீங்கள் பங்களா வாங்குறதா இருந்தால் என்ன செய்யணும், அவருக்கு ஒரு பங்களா வாங்கி கொடுக்கணும். தாவீது அவன் ஒரு பங்களாவில் இருந்துட்டு அவன் சொல்றான், நான் பங்களாவில் இருக்கிறேன், என் ஆண்டவரோ எங்க இருக்கிறாரு, கூடாரத்தில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இல்லையா? அப்போ அவனுடைய மனதில் என்ன இருக்கு, அதே யோசனையாக இருக்கு. அதுபோல இங்கே நாங்கள் சில காரியங்களை பார்த்து இன்றைக்கு நாளிலே நாங்கள் திருத்தி கொண்டு நாங்கள் திருவிழத்துக்கு நேராக நாங்கள் கடந்து போக போகிறோம். ஒரு சபையானது எப்படி இருக்க வேண்டும் என்பதை தான் வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஆகவே 1ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தை பார்ப்பீர்களானால், தன் மந்தையிலே இருக்கையில் நேர்ந்து கொண்டு சபிக்கப்பட்டவன், என்ன செய்யறாங்க ஜனங்கள், ஆமே, ஏனோ தானோ என்று சொல்லு. நம்ம ஆண்டவருக்கு நீங்கள் கொண்டு வந்து கொடுக்குற காணிக்கைகள் தத்துவ பார்க்கணும், நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். அது ஆண்டவருக்கு தேவை. இல்லையா? இந்த பூமியிலே அவருடைய ராஜ்யத்தை கட்டுகிறபடினா ராஜ்யத்துக்காக அது தேவைப்படுகிறது. இல்லையா? அதனால நம்ம இந்த மாசத்தில் காணிக்கை போட்டால் தான் ஆண்டவர் அன்னைக்கு போயிட்டு மார்க்கெட்டில் போயிட்டு சாமான் வாங்கிட்டு வந்து சாப்பிட்றவர் அல்ல. அவர் நமக்கு கொடுக்கிறவர். அவர் என்ன செய்கிறார், நம்மையும் கொடுக்கும்படியான ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளாக கொண்டு வர விரும்புகிறார். ஆகவே இவர்கள் என்ன செய்கிறார்கள், தன் மந்தையில் கடா இருக்கையில் பாருங்கள். அப்போ ஆண்டவருக்கு செலுத்த வேண்டியதை செலுத்தாமல் அவங்க என்ன செய்யறாங்க, அதுக்கு என்ன அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுதான் சொல்றாரு, கெட்டு போனதை ஆண்டவருக்கு என்ன செய்யறாங்க, தெரிந்து கொள்ளுகிறாங்க. நல்லதெல்லாம் எடுத்தவங்க வச்சுட்டு என்னது, நம்ம அப்படித்தானே, நமக்கு நல்ல சாரி, நல்ல ட்ரெஸ்ஸு, நல்ல சைட் வாங்குவோம். நம்ம வீட்டில் வேலைக்கு இருக்கிறவங்களுக்கு என்ன செய்வோம், தனக்கு அவங்களுக்கு ஒரு வேறு செக்ஷனுக்கு போவோம். ஆமாம் இல்லையா? அந்த மாதிரி தங்களுக்கு தேவையானதெல்லாம் சரியாக எடுத்துக்கொண்டு தனக்கு தன்னை ஆசீர்வதிக்கிற தேவனுக்கு அவங்க என்ன செய்கிறாங்க, கெட்டு போனதை அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு துக்கமான ஒரு விஷயம். ஆண்டவரை பார்க்குறோம். சரியா? அதை குறித்து அதில் நாங்கள் பார்ப்போமானால்
7ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க, இல்லை 6லேருந்தே வாசிங்க. ஆசாரியனுடைய உதடுகள் இல்லை இங்கே பாருங்க. குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? அப்போ கேட்கிறார், இந்த கால வேலையில கேட்கிறாரு, எனக்கு ஒரு கனம் இருக்கிறது. ஆமாவே இல்லையா? நீங்கள் உலகத்துல இருக்கிறவங்களுக்கு கனம் பண்றீங்க, ஆமே, ஆனால் எனக்கு எங்கே கனம்? ஆமாவே இல்லையா? இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளிலே உங்களுக்கு நான் அடிக்கடி அறிவிக்கிறேன், சரியான 8:30 வந்துருக்கு. இன்றைக்கு கூட உங்களுக்கு ஈவினிங்கில் இந்த நேரத்துக்கு வாங்கன்னு நான் சொல்லி கூட நீங்கள், ஏன்னா கடந்த நாட்களில் நான் ஒரு செய்தி ஒன்று கொடுத்துருந்தேன் யூடியூப்பில். நாமே அதுபடி இன்னைக்கு எல்லா வீட்டிலும் என்னது, இந்த வால் கிளாக் வீட்டில் யார் வீட்லையுமே இல்லை. அப்படியே இருந்தாலும் வால் கிளாக் வேலை செய்ய மாட்டேங்குது. சில வீட்டில் என்னது, இப்போ 10 மணின்னா 10:30 மணிக்கு நம்ம செட் பண்ணி வச்சுட்டு உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க, 1/2 மணி நேரம் இருக்குது அப்படின்ட்டு. புரிகிறதா? அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் கர்த்தருடைய பிள்ளைகள். ஆகவே இங்கே ஆண்டவர் ஆதங்கமாய் சொல்லுகிறார், இந்த ஜனங்களை குறித்து சொல்லுகிறார், குமாரன் தன் பிதாவை ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? நம்ம பாடலாம், எஜமானனேன்னு பாடலாம், வினேஸ்வரேன்னு பாடலாம். ஆனால் கேட்கிறாரு, எனக்கு ஆமே, அந்த பயம் என்பது என்னது? மரியாதை கலந்த பயம். ஆண்டவர் அப்படின்னு அப்படின்னு அந்த பயம் அல்ல, ஊழிய கண்ணுக்கு அந்த பயம் அல்ல, உங்களுக்கு அந்த மரியாதை, கீழ்ப்படிதல், அதுதான் பயம். கீழ்ப்படியணும், அவர் சொன்னதே என்னது, அதுபடியே செய்ய வேண்டும். அந்த நாட்கள் இது. ஆமே, மரியாதை குறித்து பார்க்கிற பொழுது, ஆமே, மரியாதை என்ன சொல்லுகிறாங்க? இயேசு அந்த திருமண வீட்டில் அவர் என்ன சொல்லுகிறாரோ அது யாருக்கு சொல்லுகிறார்? யாருக்கு? வேலைக்காரருக்கு, சீசர்களுக்கு அல்ல. ஆமா, யாருக்கு சொல்றாங்க? வேலைக்காரர் யாரு? வேலைக்காரர்கள் வந்து யூதர்கள். சரியா? இதுவரைக்கும் அவர்கள் பிரமாணத்தின்படி, கட்டளையின்படி தான் என்ன செய்தார்கள்? அந்த என்னது, அந்த திருமண வீட்டு காரியங்களை செய்கிறாங்க. இப்ப ஆண்டவர் என்ன செய்கிறார்? அதை மாற்றுகிறவராம் என்று. அதான் அந்த இடத்துல மரியாதை சொல்லுகிறார், அவரை இனி என்ன சொல்ற, இதுவரைக்கும் இருந்த உடன்படிக்கை அல்ல, அந்த உடன்படிக்கை ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த திருமண வீட்டில் மாற்றார். இனிமே என்னது, அவன் கடைசியா வாரவங்களுக்கு கூட என்னந்த நீங்கள் கனம் கொடுக்க வேண்டும். ஆமா இல்லையா? அதான் முதல் வருவாங்க 7 நாள் யூதர்களுக்கு பண்டிகை நடக்கும், திருமணம் நடக்கும். அப்போ முதல் கெஸ்ட்டுகளும் என்ன நடக்கும்? பயங்கர டேஸ்டாக இருக்கும். அப்போ போக 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 வருகிறவங்க யாரு? சாதாரண ஆட்கள் வருவாங்க. அப்போ இந்த சாதாரண ஆட்களுக்கு என்ன செய்வாங்க? சாதாரணத்தை கொடுக்கலாம். நம்மளும் அப்படி தானே, கல்யாண வீடுகளில் நம்மளும் நம்ம பார்க்குறோம் அப்படி தானே. பெரியவங்களுக்கெல்லாம் என்ன செய்வாங்க? எல்லாம் புதுசாக செய்வாங்க. நம்ம அந்த இடத்துல போய் நின்றுட்டு தான் நம்மளை பார்த்துட்டேன். அது நம்ம ஒன்றா சாப்பிடுவோம், நினைச்சாலே நம்ம நினச்சிக்கிற வேண்டியதான், நமக்கு எனக்கு மண்ணா தான் கிடைக்கும்னு சொல்லி. ஆமாவே இல்லையா? நம்மளும் ஒன்றா சாப்பிடுவோம் அப்படின்னு நினைக்கிறோம், நம்மளை ஓரம் கட்டுறாங்கன்னு. புரியுதா? ஸோ அதனால என்ன செய்கிறாங்க? கடைசியாக வர்றவங்களுக்கு என்னது இருக்கிறத கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் என் ஆண்டவர் கடைசியாக வர்றவங்களுக்கும் என்னது, ஃப்ரெஷ்ஷான அந்த முதல் யூதனுக்கு அதிகாரத்துமாக இருந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதே கொடுக்க வேண்டும் என்பது காரியத்தை குறித்து அந்த இடத்துல என்ன செய்கிறான்? ஆமேன், மரியாதை அந்த காரியத்தை உடைக்கிறாங்க. ராமின் ஆமேன். ஆகவே இந்த இடத்துல நாங்கள் வாசிக்கிறோம், நான் எஜமானன். பாருங்க சொல்றாரு, என்ன எஜமானு நீங்க நினைக்கிறீங்களே, எனக்கு பயப்படும் பயம் எங்கே? சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதினாலே அசட்டை பண்ணினோம் என்று கேட்கிறாங்க. ஆசாரியர்கள் என்ன சொல்றாங்க? நம்ம தான் சரியா தானே செய்யறோம், நம்ம அதுதான் அங்கே நடக்குது. புரியுதா? ஆராதனை ஆண்டவருக்கு பிரியமான ஒரு ஆராதனை நம்ம செய்யணும். ஆராதனை செய்வது பெருசல்ல, ஆராதனைக்கு என்னது, ஆண்டவருக்கு உகந்த ஆராதனை செய்ய வேண்டும். இப்போ நாட்களில் எப்படி இருக்கிற ஆராதனை? தங்களுக்கு உகந்த ஆராதனையாக இருக்கிறது. தங்களை மேன்மைப்படுத்தி அன்னைக்கு ஒருத்தர் வர்ஷிப் பண்றாரு. அப்போ அவருக்கா ஆண்டவருக்கான தெரிய மாட்டேங்குது. அவங்க அந்த பாட்டை பாடி அப்படி ஆராதிக்கிறாங்க. ஜனங்களும் கிட்டந்து வாலிப பிள்ளைகள்லாம் இந்த இதில் என்ன சொல்கிறது, டான்ஸ் எல்லாம் ஆட போகிறாங்க. அது என்னம்மா சொல்லுங்க, டிஸ்கோ அப்படி தான் ஆடுறாங்க. அவன் அன்னைக்கு ஒருத்தர் சொல்கிறாரு, ஒரு ஊழியக்காரர் தான் சொல்கிறாரு,
இன்னைக்கு இந்த ஐடி பெரிய கம்பெனிகள்லாம் ஒர்க் பண்ணுறவங்க என்ன செய்கிறாங்கன்னா என்னது ஸ்டேஜில் ஆட முடியாது, இல்லை இதில் என்னது டிஸ்கோவில் ஆட முடியாதுல்ல, வாங்க நம்ம எங்கே போகலாம், ஸ்டேஜில் போய் ஆடலாம். எனக்கு ஸ்டேஜில் அப்படிலாம் ஆடுவாங்க, அதனால நம்ம வரலாம் சொல்லி எனக்கு அப்படி தான் இருக்குது. நீங்கள் வேணா அதை பாருங்களேன். நான் ஏன் இவைகளை சொல்லுகிறேன்னா, தேவனை கனப்படுத்தாதபடிக்கு இன்றைக்கு இருக்கிறபடினால தான் ஆண்டவர் இங்கே நம்மளோடு கூட பேசுகிறார். வாசிங்க. பீடம் இன்னைக்கு என்னது இந்த பீடம்? அன்னைக்கு இந்த இடத்துல நின்று பிரசங்கம் பண்றேன்னா எப்படி இருக்கும்? பயங்கரமாக இருக்கும். இந்த இடத்துல வந்து தானுடைய வார்த்தை கொடுக்க வருகிற ஊழியக்காரன் பயபக்தியோடு வந்து என்ன செய்வார்? இந்த புல்பீட்டில் வந்து நின்று தான் அவனுடைய வார்த்தையை ஒரு கற்ப வேதனைப்படுவது போல, ஒரு கற்பஸ்திரியானவள் பிரசவிக்கிறது போலதான் வேத வசனத்தை அவங்க என்ன செய்வாங்க? ஜனங்களுக்குள்ளே கொண்டு வருவாங்க. அது நோய் கொண்டதா இல்லாதபடிக்கு, அது என்னது பழுதட்டதா இல்லாதபடிக்கு வசனம் ஜனங்களுக்குள்ளே போய் அவர்களை குணமாக்க வேண்டும், சுகமாக்க வேண்டும். அப்போ அது ஒரு பெரிய ஒரு மெடிசன். அம்மாவில இந்த வார்த்தை உங்களுக்கு என்னவாக இருக்கிறது? ஒரு மெடிசனாக இருக்கிறது, உங்களை சுகமிட்டு போறதுக்கு. ஆனால் இன்றைக்கு ஊழியக்காரர்கள் வந்தோடனே என்ன செய்யறாங்க? சாரி, இந்த இதை எடுத்து வச்சுருங்க, ஸ்டாண்டெல்லாம் எடுத்து வச்சுக்கணும், மயக்க பிடிச்சி என்ன செய்யறாங்க? இந்த இடத்தை என்ன செய்யறாங்க? வாசி, அந்த வசனம் என்ன சொல்லுது? இப்படியெல்லாம் செஞ்சுட்டு கேட்கறாங்க, என்ன ஆண்டவரே நாங்க என்ன தப்பு பண்ண, எங்க மேல என்ன தப்பு இருக்குன்னு கேட்கறாங்க. கர்த்தருடைய பந்தி எண்ணமற்று போயிற்று என்று நீங்கள் சொல்லுகிறதுனாலே நீங்கள் கண் ஊனமானதை, எந்த வசனம் சொல்லி சொல்றாரு? 8 நீங்கள் கண் ஊனமானதை பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல, நீங்கள் கால் ஊனமானதையும் நசல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல என்கிறீர்களே, அதை நீ உன் அதிபதிக்கு செலுத்தும், அவன் உன்மேல் பிரியமாய் இருப்பானோ, உன் முகத்தை பார்ப்பானோ என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார். இங்கே கொண்டு வாரீங்களே, இது ஏதாச்சும் கொண்டு கொடுத்து போயிடலாம் நினைச்சு கொண்டு வாரீங்க. இந்த சர்வலோகத்தை உண்டாக்கின ஆண்டவருக்கு முன்பதாக நீங்கள் படைக்கிறது எப்படி இருக்கிறதா? சர்வசாதாரணமாக இருக்கிறது. பாருங்க, நீங்கள் கண் ஊனமானதையும் அது செய்யறாங்க. அப்ப என்னது? ஏதோ ஒண்ணு கொண்டு போடலாம், அவருக்கு தானே, அவருக்கு அதனை அவர் சுகமாக்கி, அது கண்ணுக்கு சுகமாக்கி அதை வழியா ஏற்றுக்கொள்ளுவார். ஆமாம் இல்லையா? அப்படியாக இருக்குது. ஊழியத்திலும் கூட சில நேரங்களில் பார்த்தா சிலருக்கு என்ன செய்வாங்க? படிக்கிற பிள்ளைங்கள்லாம் படிக்க வைப்பாங்க, அந்த படிப்பே ஏறாத பிள்ளை என்ன சொல்லுவாங்க? மாஸ்டர், ஊழியத்தில் தான் மகனை கொண்டு வந்து விடலாம்னு இருக்கிறோம். என்ன படிக்கிறாரு? படிப்பே வரமாட்டேங்குது மாஸ்டர், அதனால தான் என்ன செய்யறோம்? அது மாதிரி தான் நீங்கள் கண் ஊனமானதை வழியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்லாம், அது பிரச்சனை இல்லை, ஆலயத்துக்கு தானே. அப்போ அவங்க என்ன நினைச்சு கொண்டு வராங்க? அந்த பாஸ்டருக்கு தான், அப்படிதான் நினைக்கிறாங்க. அம்மாவே இல்லையா? ஆசாரியன் தானே, அவன் வாங்கி என்ன செய்யணும் பண்ணணும், அவ்வளோதான், பொல்லாப்பல்ல. நீங்கள் அப்படி ஒரு மாதிரி கால் வளைஞ்சு கிடந்தாலும் ஜெபம் பண்ணிடுறது. ஆண்டவரே, இது எதுக்கு? ஆண்டவருக்கு இது என்னது? சபைக்கு நல்ல கோழி, நல்ல என்னது ஆடு, இதெல்லாம் என்னது? அது உங்களுக்கு கிறிஸ்மஸுக்கு, ஈஸ்டருக்கு. இந்த கோணக்காலும் இந்த கோணக்கையும் என்னதுக்கு? இவருக்கு கொண்டு வந்து மறைச்சு கொண்டு வந்து வச்சுட்டு ஓடி போயிடுறது. வாசி. நீங்கள் கால் ஊனமானதையும் நசல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல என்கிறீர்களே. சொல்றாரு அது பொல்லாப்பு. ஆனா அது இது பொல்லாப்பல்லன்னு நினைச்சுக்கிறோமா? அதை நீ உன் அதிபதிக்கு செலுத்து கேட்கிறார். நீ இதை கொண்டு போயிட்டு நீ வேலை செய்ய, அந்த அதிபதிக்கு இதை கொண்டு போயிட்டு இந்த கோணக்காலையும் நொண்டிக்காலையும் குருடையும் கொண்டு போயிட்டு கொடுத்தா அவன் என்ன செய்வான்? எடுத்துக்கிட்டு என்ன செய்வான்? என்ன சொல்லுவாங்க? அன்னைக்கே வேலை போயிடும். அம்மா இல்லையா? அவருக்குன்னு என்ன செய்யறது? போயிட்டு நல்ல ஒரு கேக் வாங்கி கொண்டு போகிறது, ஒரு சிக்கன் பிரியாணி கொண்டு போகிறது. பாஸ்டருக்குன்னா சும்மா பழைய ரசமும், பாஸ்டருக்கு தானே, அவருக்கு சுகர்லாம் இருக்குது, அதனால நம்ம என்ன செய்வோம்? என்னது? ஆனால் அது என்ன கஞ்சி, அதே மாதிரி என்ன அரிசி கஞ்சி, அது என்னது என்ன அது கொடுத்து தான் எனக்கு ரொம்ப அப்செட்டாக இருக்குது. உடம்பெல்லாம் சரியான இதாக இருக்குது. அது கருப்புங்க என்னாச்சோ தெரியல. வாசிங்களேன். கேட்குறாரு, அவன் பிரியமாக இருந்தால் நான் பிரியமாக இருப்பேன். நீ கொண்டு போயிட்டு கொடுக்குற அவன் பிரியமாக இருந்தால் என்னது? அவன் மனுஷன் தானே, அவன் பிரியமாக இருந்தால் நான் பிரியமாக இருப்பேன். அவனே பிரியப்படாமல் இருக்கிற நேரம் என்னை நீ பிரியப்படுத்துவதற்கு நீ என்னத்தை கொண்டு வருகிறான்?
கண் ஊனமானதையும், அது காது வேலை செய்யாததையும், காலும் ஊனமானதையும், வேற என்னது வாய் கோணனானதையும், ஆமாம் வேற என்னது சொல்லுங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம் இது என்னது, இது நம்ம என்னது ஆண்டவருக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி என்னது எதை எடுத்து வைக்கிறாங்க? தரம் குறைந்தது, ஒரு ஆமீன். தரமற்றதை யோசித்து பாருங்க. என் தேவன் அவர் துக்கப்படுறாரா? எப்படி சொல்ற பாருங்க, சொல்றான் இல்லையா? அவன் முகத்தை பார்ப்பானா கேட்கிறான். அவர் உங்களை அங்கீகரிப்பாரோ என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார். இப்படி ஜனங்கள் என்ன செய்யறாங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யறாங்க, யூத ஜனங்கள் அங்கே போய் 70 வருஷம் போய் கடந்து வந்ததுக்கு பிறகு என்னது, ஆரம்பத்தில் என்ன செஞ்சாங்க? நீங்கள் தீர்க்கதரிசி புத்தகங்களை பார்த்தீங்கன்னா ஆலயம் கட்டுதலையும் அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, ஆரம்பத்தில் கட்டினாங்க, அப்புறமே என்ன செஞ்சுட்டாங்க, அப்படியே அமைதியாக இருந்துட்டாங்க. அதுக்கு பிறகு ஆலயமெல்லாம் கட்டியாச்சு. ஆனால் ஆலயத்துக்கு வருகிறவங்க என்ன செஞ்சிட்டாங்க? ஆமீன். ஆரம்பத்தில் இருந்தது போல் அல்லாதபடிக்கு அவர்கள் என்ன செய்யாங்க, தன்னிச்சையாக தனக்கு விருப்பமானதாக ஆண்டவருக்கு செய்ய முற்பட்டார்கள். ஆகவே ஆண்டவர் இந்த இடத்துல நம்மையும் எச்சரிக்கிறார். ஆண்டவருக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உகந்த காணிக்கையை கொண்டு வர வேண்டும். ராமன் சொல்லுங்க, உகந்ததை கொண்டு வர வேண்டும். ஆண்டவருக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அன்னால் என்ன செய்கிறான்? தன்னுடைய உகந்த முதல் பிள்ளையை கொண்டு வந்து என்ன செய்யலாம்? ஆண்டவருக்கு கொடுக்கிறார். ஆமாவில்லை? அதுபோல நீங்கள் பிள்ளையை கொடுக்காட்டியும் பரவாயில்லை, நீங்கள் எடுத்து வைக்கிற காரியம் எப்படி இருக்க வேண்டும்? உங்களுக்கு கொண்டு வருங்க, உங்களுக்கு ஏதோ ஒன்று கிடைச்சோன்னே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருக்குன்னு கொடுக்கணும். ராமன் சொல்லுங்க. வீட்டுக்கு ஒரு பொருளை வாங்கினாலும் அந்த பொருளை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதை ஆண்டவர் நாமத்தினாலே பிரதிஷ்டை பண்ணி, இது ஆண்டவர் எனக்கு கொடுத்தாருன்னு சொல்லி ஆண்டவர் நாமத்தை மேன்மைப்படுத்த வேண்டும். நீங்கள் எல்லாம் ஆலயத்துக்கு கொண்டு வந்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எதை செய்தாலும் ஆண்டவரை என்ன செய்ய வேண்டும்? பெருமைப்படுத்த வேண்டும். ராமன் சொல்லுவது அதுதான் மிக முக்கியமானது. ஆமாம், பல்லவேச ஒன்றை வாங்கி கொண்டு வந்து வச்சுட்டு ஆண்டவரை என்ன செய்யக்கூடாது? ஆண்டவர் இந்த பழைய காரை கொடுத்தார் அப்படின்னு இல்லை. நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய விசுவாசமே என்னவாக இருக்க வேண்டும்? என்னது இந்த சகோதரி சொன்னது கூட, உங்கள் விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும்? புதிய கார், புதிய பங்களா, அப்படி நினைக்கணும். அப்போ புதிய பங்களா, புதிய காரை கொடுக்கிறவருக்கு நீங்கள் என்னத்தை கொடுக்கணும்? பழைய அந்த என்னது பைக்கில் அந்த முன்னுக்கு அந்த இது இல்லாமல் அதை கொண்டு வந்து கொடுத்தா ஆண்டவர் அவர் என்னது, அவர் அற்புதத்தில் ஓட்டுவார்னு நினைச்சு செய்யக்கூடாது. புரியுதுதான்? ஆகவே 2வது காரியத்தை பார்த்து முடிக்கலாம். 2வது காரியம் 3வது அதிகாரத்து 7லிருந்து வாசிச்சுட்டு ஜெபம் பண்ணிடலாம். நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்கள் தொடங்கி என் கட்டளைகளை கைக்கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள். சொல்றா அப்படிங்க. அவங்க என்னது அப்படியே என்ன செய்றீங்க? ஊன்னு கேட்டுக்கிட்டே வாரீங்க, வாரம் வாரீங்க, ஞாயிற்றுக்கிழமை வர்றீங்க, சொல்றதெல்லாம் கேட்குறீங்க, ஆனால் செய்யவே மாட்டேங்கிறீங்க. எல்லாம் என்னது? உங்கள் ஆசீர்வாதத்துக்காக தான் இந்த இடத்திலிருந்து என்னது ஆண்டவர் உங்களை கண்டிக்கிறார், உணர்த்துறார், உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆமாம் இல்லையா? ஆனால் நீங்கள் என்ன செய்றீங்க? ஆரம்பத்தில் இருந்தீங்க அதே மாதிரி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? வாருங்க, நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்கள் தொடங்கி ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க என்ன செய்ய மாட்டேங்கிறீங்க? பழைய ஏற்பாட்டின்படி அவங்க என்ன செய்யல? கட்டளைகள் நியாயப்பிரமாணத்தை என்ன செய்யல? கை கொள்ளாதவர்களாய் காணப்படுகிறார்கள். யூதர்கள் எடுக்கிறாங்க. என்னிடத்திற்கு திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நாங்கள் எந்த விஷயத்தில் திரும்ப வேண்டும் என்கிறீர்கள்? தப்புன்னு கேட்கிறாங்க. நாங்க என்ன எதனால பாசனங்களை எப்படி பேசுறீங்க? நாங்கள் என்ன செய்யலை? எல்லாம் நாங்கள் சரியாக செய்வோம். எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ கஷ்டத்து மத்தியில் வேலைக்கு போயிட்டு வர வருமானத்தில் அதை அடைச்சி இதை அடைச்சி எல்லாம் அடைச்சி உங்களையும் கொண்டு அடைக்கணும்னு சொல்லி என்ன அடைக்க நாங்கள் எல்லாம் தான் செய்கிறோமே, கிடைக்கிறது கொடுக்குறோம் தானே. அதோட அப்படி அவங்க சொல்கிறது தான் கேட்குறாங்க. நாங்கள் எந்த விஷயத்தில் யாரிடத்தில் கேட்குறாங்க? ஆமாம், அதுதான் அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் யார்? பேதுரு ஒன்றுமே கேட்கல. என்ன சொன்னார்? பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக அவங்க இந்த போல பேச்செல்லாம் பேசல. வாசிங்க, இங்க துணிகரமா பேசுறாங்க. திரும்புவேன் என்று
சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், நாங்கள் எந்த விஷயத்தில் திரும்ப வேண்டும் என்கிறீர்கள்? கேட்குறோம். என்ன செஞ்சுட்டோம், எது சரியில்லைங்க சொல்லுங்க. அந்த அளவுக்கு இருக்கிறாங்க, முரட்டாட்டம் உள்ளவர்கள். சபைக்குள் இருக்கிறவங்க, அவைக்குரிய சபையில் இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க? நாங்கள் அப்படிதான் எல்லாம் கொடுக்குறோம், அவ்வளோதான், இதுக்கு மேலே என்ன எங்கிட்ட கேட்டால் நாங்கள் என்ன செய்யறது? அப்படிதான் கேட்குறாங்க. ஆமாவே இல்லையா? நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் விரும்புகிறார். மனுஷன் ஆண்டவர் நீங்கள் தறிக்கட்டி போகக்கூடாது என்பதற்காக நீங்கள் இந்த உலகத்தில் கடன் வாங்கி அழிந்து போகாதபடிக்கு நீங்கள் செய்ய வேண்டியதை என்ன செய்யணும்? அதான் இயேசுவிடத்தில் வந்து கேட்குறாங்க. யார்? பரிசேயர் கேட்குறாங்க, ஆண்டவரே இந்த காணிக்கையை குறித்து கேட்கிற ஆண்டவர் என்ன சொல்றாரு? ராயனுடையதை என்ன செய்ய வேண்டும்? இன்கம் டேக்ஸ் கட்டு, உனக்கு வருமானம் வர்றதுன்னா நீ கட்டு. ஆனால் நம்ம கட்ட மாட்டோம். இன்னத்துக்கு அரசாங்கத்தை கொடுக்கணும் அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். ஆமாவே இல்லையா? உங்களுடைய நீங்கள் கொடுக்குற அந்த பணம் ராயனுக்கு கொடுக்கறதுனால அது என்ன செய்யப்படுகிறது? அநேக ஜனங்களுக்கு அது என்ன செய்யப்படுகிறது? போஷிக்கப்படுகிறது. உலக ராஜ்யம். ஆமாவே இல்லையா? அதான் கஜானாவில் இருந்து என்ன செய்வாங்க? அந்த பணத்தை எடுத்து தான் எல்லாத்துக்கும் செஞ்சு கொண்டு இருப்பாங்க. இன்னைக்கு அதெல்லாம் வேற மாதிரி மாறி போச்சு. ஏன்னா அங்கே என்னைக்கு ஜனங்கள் ஆண்டவரை விட்டு விலகி எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று சொன்னார்களோ அன்றைக்கே ஆண்டவர் உலக ராஜாவுடைய சட்டத்திட்டங்கள் எல்லாம் சாமியல் மூலம் எழுதிட்டார். இப்படிதான் இருக்கும், உலக ராஜாக்கள் இப்படிதான் ஜனங்களை அடிமைப்படுத்துவார்கள், இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறதை திட்ட தெளிவாக எழுதிட்டாங்க. அதனால உலகத்தின் ராஜாக்கள் செய்கிற காரியத்தை ஒருவரும் மாற்ற முடியாது. ஏன்னா வேத சட்டத்தின்படி தான் செய்யறாங்க. சரி, ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க என்னது ராஜாக்களுக்குரியதை என்ன செய்யணும்? ஆசாரியனுக்குரியதை என்னது? மற்றது என்னது? எப்படி? அப்ப பாருங்க, அப்ப தேவனுக்குரியதை என்ன செஞ்சிடணுமா? அப்ப ரெண்டும் என்ன சொல்றாரு? அப்ப தேவ ராஜ்யத்துக்கு என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் கொடுக்க வேண்டும். ஆமென், ஆமென். அதே போல நீங்க உலகத்துல என்ன செய்ய வேண்டும்? உலக ராஜ்யத்துக்கு நீங்க என்ன செய்ய வேண்டும்? அப்ப யார் உலக ராஜ்யத்துல பணம் கொடுப்பார்? இன்கம் டேக்ஸ் யார் கட்டுறது? பணக்காரர்கள். அப்ப நீங்க இன்கம் டேக்ஸ் கட்டல, நீங்க பிச்சைக்காரங்க. அதனாலதான் உங்களுக்கு இலவச பஸ்ஸும், இலவச என்னது துணிமணி, இலவச டிவி எல்லாம் கிடைக்குது. ஆமா இல்லை? அப்ப நம்ம பிச்சைக்காரங்களாவே இருக்கும். அதுக்காக என்ன செய்யறோம்? நம்ம அது நமக்கு அல்ல. ஆண்டவர் சொல்றார், நீ என்ன செய்ய வேண்டும்? இந்த தேசத்துக்கு நீ என்ன செய்ய வேண்டும்? டாக்ஸ் கட்ட வேண்டும். ராமன் சொல்ற அதே போல தேவராஜ்யம் அதை விட மேலானது. அதுக்கு நீ என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? கொடுக்கணும். அது என்ன நடக்குது? நீங்க கொடுக்குறீங்களே, அந்த தேவராஜ்யத்துக்கு கொடுக்குறீங்களா, அது என்ன செய்யப்படுகிறது? தேவ ஜனங்களுக்கு போஷிக்கப்படுகிறது. ஆமாவே இல்லையா? ஏழைகளுக்கு கொடுக்கப்படுகிறது, மிஷனரிகளுக்கு கொடுக்கப்படுகிறோம், ஊழியர்களுக்கு கொடுக்கப்படுகிறோம். ஆமாம். அப்ப நீங்கள் என்ன செய்றீங்க? உங்களுக்கு கிடைக்கப்படுகிற தசம பாகம் 100க்கு என்னது? என்ன கொடுக்குறீங்க? 100க்கு 10. 10க்கு 1. ஊழியக்காரன் என்ன செய்யணும்? வெரி குட். 1 எடுத்துட்டு 9 ஊழியத்தை கொடுக்கணும். ராமன். அப்ப ஊழியத்தை ஆண்டவர் என்ன செய்வான்? பழகி பெருக செய்வார். இப்படித்தானே இப்ப என்னது வச்சுக்கோமே, ஒரு என்னது 1 லட்சம் வருது தசம பாகம் வச்சுக்கோங்களேன். இந்த 1 லட்சத்தை வச்சு என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? ஒரு ஊழியக்காரனுக்கு நீங்கள் எல்லாம் ஆமீன் சொல்லுங்க. எல்லாரும் 1 லட்சம் கொடுக்குறீங்க இந்த மாதம். பிரதர் வாங்க, தொடர்ந்து வாங்கன்னா சில பேர் அப்படிதான் பணத்தை பற்றி பேசணும்னா அந்த பகுதியில் பணத்தை பற்றி பேசுகிறாங்க. உங்கள் ஆசீர்வாதத்துக்காக தான் பேசப்படுது. இன்னைக்கு எதுவும் தெய்வாதீனமாக பேசுகிறோம். உங்களை ஆசீர்வதிக்க வாண்ட விரும்புகிறாங்க. ஸோ அப்போ என்னது? இப்போ 100 பேர் இருக்கீங்க. அப்போ எனக்கு எவ்வளோ வந்துடும்? என்னது வந்துடும்? 1 கோடி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த 1 கோடி வச்சுக்கிட்டு நான் என்ன செய்வேன்? அப்போ நான் பிளானிங் என்னுடைய தரிசனம் மாறி போயிடும். புரியுதா? இப்போ எனக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் என்ன ஆயிரும்? வேறு மாதிரி மாறிடும். ஆமாம் இல்லையா? அப்போ என்னுடைய ஃபோக்கஸ் என்ன ஆகும்? கலர் பல்பெல்லாம் போட்டு அப்புறம் வேறு என்னது இப்படி எல்லாம் செஞ்சுட்டு இப்போ என்னது? அப்போ இதெல்லாம் வந்ததுக்கு பிறகு என்னது? ஆராதனையில் வித்தியாசங்கள் ஏற்படும். ஆமாம், இது இங்கே நடக்குது. வித்தியாசங்கள் ஏற்படும். அப்புறம் என்னது? பாடல், துதி, ஆராதனை எல்லாம் வந்து கடைசியில் என்ன நடக்கும்? என்னது? ஒரு 10 நிமிஷம் என்னது உங்களை மகிழ்விப்பதற்காக ஊழியக்காரர் என்ன செய்வாங்க? ஒரு 10 நிமிஷம் பேசுவாங்க. முழு வார்த்தையும் என்ன செய்யப்படுகிறது? அந்த சபையிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ராமன் சொல்லுங்க.
ஸோ அதனால இங்கே வாசிங்க மகன் மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? கேட்குற தயவா கேட்குறேன் அன்பான பிள்ளைகளே, நீங்கள் வேற யாரையும் வஞ்சித்தா பரவாயில்ல, தேவனே வஞ்சிக்க அவருக்கு எல்லாம் தெரியும். ஆமா இல்லையா? நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, எங்கே உட்காந்துருக்கீங்க, என்ன பண்ண போறீங்க, ஆமே சம்பளம் வர்றது, பணம் வர்றதுக்கு முன்னால் பேசின பேச்சும் பணம் வந்ததுக்கு பிறகு பேச்சு, இதெல்லாம் அவருக்கு எல்லாம் அவர் தானே நம்ம பேச வைக்கிறாரு. ஆமா இல்லையா? அப்போ அவருக்கு தெரியும் நம்முடைய மனம் எப்படி இருக்கு, நம்முடைய சிந்தை எப்படி இருக்கு, எப்போ மாறுவோம்னு தெரியாது. ஆமா இல்லையா? ஆகவே சொல்லுகிறார் மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கைகளும் தானே. சொல்றான், நீங்க எல்லாவற்றிலும் என்ன செய்றீங்க, வஞ்சிக்கிறீங்க. அது இங்க கொண்டுட்டு வந்துட்டாங்க. என்ன முக்கியமான வருகிற சபைக்கு வருகிற ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க, ஆண்டவர் வந்து பார்க்குறாங்க. சரியா? அப்ப சபை எப்படி இருக்கணும்? இப்போ நீங்கள் ஒரு தோட்டம் வச்சுருக்கீங்க, தோட்டத்தில் எல்லாம் அப்போ தோட்டம் எப்படி இருக்கணும், செழிப்பாக இருக்கணும். அப்போ இங்கே வந்து பார்க்குறாரு. சில நேரங்களில் ஸ்கூலில் படிக்கணும், திடீர்னு என்ன செய்வாங்க, அந்த யார் பிரின்சிபல் யார் வருவாங்க. அப்போ வர்ற நேரம் எப்போ என்ன பார்ப்பாங்க, அந்த நேரம் டீச்சர் மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. இங்கேருந்து பின்னுக்குங்க ஆப்பிள் சொன்ன அப்பா புரியுதா? அப்போ அது மாதிரி ஆண்டவர் புரியுதா? அவன் இந்த 6 நாட்கள் அவர் பிஸியாக இருந்துட்டு 7வது நாள் வாரார். ஒரு ஆமீன் சொல்லு. அவர் உண்டாக்குனது எல்லாவற்றையும் ரசிக்கும்படி வாராரு. அப்போ சபை எப்படி இருக்குது, தரித்திரியமாக இருக்குது. சபைக்கு வாரங்க எப்படி இருக்கிறாங்க, அது என்னத்தை கொடுத்தாங்க அது மாதிரி இருக்கிறாங்க. ஊனத்தை கொடுத்து ஊனமா இருக்கிறான். அவனுக்கு ஜெபமே தான், சபைக்கு வர்றது அதுக்கே தான் வாடுது. ஜெபம் பண்ணுங்க, சுகமான ஜெபம். நீ சுகமாகல, குணமாகல, நீ என்ன செய்யற, குருளையும் என்னது ஊமையும் செவிலையும் கொடுக்குற. அப்போ உன் வீட்டில் அதுதான் நடக்கும். நம்ம ஆண்டவர் வந்து பார்க்குறாரு, அதுதான் இங்கே நடக்குது. அவன் என்ன சொல்றாரு வாசிங்களேன், கேட்கிறார், நீங்க யாரை வந்து என்ன செய்றீங்க, வஞ்சிக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. கேட்கிறாங்க, நாங்க எதுல வஞ்சித்தோம்? பெரிய பயங்கரமா இருக்கு. இந்த ஜனங்கள் என்ன ஆயிட்டாங்க, தேவ பயமே இல்லாதவர்களாய் மாறிட்டாங்க. ஆரம்பத்தில் சபைக்கு வருகிற பொழுது இருந்த பயம் பிற்பாடு போக 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 என்ன வந்துடு, வசனத்தில் வளர்றாங்கன்னு பார்த்தா அந்த சங்கீதம் இன்னைக்கு வாசிட்ட பாருங்க, இதுக்கு சரியாக 2 ஒன்று சேருது. அதுபோல் அந்த ஜனங்களும் என்ன எப்படி ஆயிட்டாங்க, அப்படியே என்ன செய்யலாம், ஏது செய்யலாம், யாரை ஏமாற்றலாம், என்ன பண்ணலாம், இப்படியே இருக்கிறாங்க. மனுஷனை ஏமாற்றலாம், ஆனால் தேவனை வஞ்சிக்க முடியாது. ஏன்னா அவர் தான் உங்களுக்கு எல்லாவற்றையும் அளந்து கொடுக்குறாரு. ஆமாவே இல்லையா? அப்போ அவரே நீங்கள் என்ன செய்யக்கூடாது, வஞ்சிக்கூடாது. ஏன்னா அவருக்கு என்ன கவலைன்னா, கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வச்சு இன்னைக்கு கம்பெனிகளில் ஐடிஐ கம்பெனி, பெரிய பெரிய பேங்க்கு அங்கங்கே வேலை செய்கிற நீங்கள் உங்கள் அம்மா அப்பாவுக்கு அந்த முழு பணத்தை நீங்கள் கொடுக்கலன்னா அவங்களுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும். எனக்கு அவங்க தானே கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க, அவங்க தானே கஷ்டப்பட்டு உங்களுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. கூலி வேலை செஞ்சுருக்கலாம், ஏதோ பண்ணலாம், பணம் கட்டுறதுக்கு எனக்கு எத்தனை அம்மா அப்பா அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எங்கே கடன் ஏதோ ஒன்று அவங்க என்ன செய்கிறாங்க, அதெல்லாம் வாங்கி படிக்க வச்சதுக்கு பிறகு உங்களுக்கு கொஞ்சம் ஒரு 10,000 20,000 30,000 வந்தோன்னே அந்த அம்மா அப்பாவை என்ன செய்றீங்க, வஞ்சிக்கிறீங்க. என்ன செய்றீங்க, அவங்களுக்கு இந்த சோத்திர காணிக்க மாதிரி அவங்க கையில் ஒரு 100 ரூபாயை கொடுக்குறது. 50 நாள் கடந்த நாட்களே உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் உங்களுடைய பெற்றோரிடத்திலே உங்களுடைய சம்பளத்தை கொடுத்தா நீங்கள் ஆசிரியப்படுவீர்கள். ஆமாம் இல்லையா? அந்த நாட்கள் அப்படி செய்ய முடியும் இல்லை. அவன் கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து பிள்ளைகள் சேர்ந்து என்ன செய்யணும், அந்த பணத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், பாதுகாக்க வேண்டும். அது பாதுகாப்பதுக்கு முன்னும் அப்படிதான் இருந்துச்சு. பெற்றோர்கள் என்ன செய்வாங்க, அம்மா கையில் கொடுத்தோம், அம்மாவுக்கு தெரியும் பிள்ளை என்னென்னலாம் செலவு பண்ணுவான், அவனுக்கு என்ன, அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். அப்போ நமக்கு தப்பான வழிக்கு போகிறதுக்கு அம்மாட்ட கேட்க முடியாது. ஆமாம் இல்லையா? சினிமாவுக்கெல்லாம் போகிறதுக்கு அன்னைக்கெல்லாம் கேட்கறதுக்கு பயமாக இருக்குங்கிறது வந்து நமக்கு ஏதோ மாதிரி ஆயிட்டு. ஆமாம் இல்லையா? அதனால வஞ்சிக்கிறாங்க. இப்போ வாகனம் கொடுக்கலாம், அப்புறம் வாகனம் கொடுக்கலாம்னு சொல்லி அந்த மாதிரி மனுஷனை ஏமாத்துற மாதிரி என்ன செய்றாங்க, தேவனை ஏமாற்றுகிறார்கள். நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். என்ன சொல்றாரு, உங்களை என்ன செய்வேன், ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். ஆனா நீங்க என்ன செய்றீங்க,
ஆசீர்வாதத்துக்கு புறம்பா இருக்கிறீங்க. நான் உங்களை ஆசீர்வதிக்க முடியாதபடிக்கு நீங்க என்ன செய்றீங்க? என்னையவே என்ன செய்றீங்க? என் கையை நீங்க என்ன செய்றீங்க? ஆசீர்வதிக்க முடியாதபடிக்கு என் கையை என்ன செய்றீங்க? தடை பண்ணுறீங்க. அவர் வருகிறார், சபைக்கு வந்து பார்க்கிறார். ஆமென். சபையுடைய வளர்ச்சியை பார்க்கிறார். எப்படி சபை ஜனங்கள்லாம் இருக்கிறாங்க வளர்ச்சியா. ஆனால் எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க? எதை கொடுத்தாங்களோ கொடுத்த மாதிரி தான் இருக்கிறாங்க. ஊனத்தை கொடுத்தே இப்படி தான் இருக்கிறாங்க. சபையிலே வந்து 18 வருஷம் கிளவியா அப்படியே பின்னுக்கு உட்கார்ந்தே இருக்கிறான். ஆண்டவர் பார்க்கிறார், இனி உனக்கு காணிக்க ஒன்று வாங்க முடியாது, வியாதி இருந்து சரி ஓடி போல. இது சபைக்கு சாபமாகி அமர் இல்லையா? சபையிலே இப்போ அப்படிப்பட்டவங்க இருந்து எப்படி இருக்கும்? ஆமே. இப்போ நம்ம சொல்கிறோமே வெளிநாடுகள் அந்த சபையெல்லாம் அப்படி பிடிக்கிறோமே, அந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும்? நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். நாமின்னு சொல்லுங்க, வாசிங்க. இந்நாளில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். சொல்றாரு ஐடியா கொடுக்குறாங்க. அன்பான பிள்ளைகளே, நீங்க என்ன செய்யணும்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் கட்டுங்கள். உங்கள் ராஜ்யம், உங்கள் வீடு கட்டப்படும், உங்களுடைய குடும்பம் கட்டப்படும், உங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். ஆமாவே இல்லையா? ஏன்னா தேவ ராஜ்யம் எப்படி இருக்கிறதா? ஆமா, எப்படி இருக்கிறது? எப்படி இருக்கிறது? ஆலயம் எப்படி இருக்கிறது? ஒன்றுமே இல்லாமல் எப்படி இருக்கும்? ஆலயத்தில் ஒன்றுமே இல்லாமல் பாஸ்டர் வந்து ஒரு வெள்ளை உடுப்பை மட்டும் உடுத்தி இன்னைக்கு இதை போட்டோன்னு கூட சிஸ்டர் கேட்டாங்க, இந்த திருவிழா இந்த கலர் போட எதையாச்சும் போடுவோம். என்னது புரியுதா? ஒரு சின்ன அடிச்சுக்கிட்டு அப்படி இருந்தால் எப்படி இருக்கும்? அதுன்னு சொல்றாரு. தேவ ராஜ்யம் என்னது? ஆலயம் எப்படி இருக்கணும்? அவர் வந்து போகிற இடம் எப்படி இருக்கணும்? நிறைவாக இருக்கணும். அப்போ அது நிறைவார்ந்த எப்படி இருக்கும்? அது நிறைவார்ந்த நீங்க எப்படி இருப்பீங்க? நீங்க நிறைவார்ந்த உங்க வீடு எப்படி இருக்கும்? நிறைவா. அதுதான் சொல்றாரு. அப்ப நிறைவானது வருகிற பொழுது என்ன நடக்கும்? அப்ப அதை நீங்க பார்க்கணும். ஆமே, என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்ய வேண்டும்? ஆமா, அப்ப நமக்கு அதை நம்ம யோசிக்கிறோம். ஏன் பசங்க 2 ஓட்டு இருக்கு அப்படின்னு கேட்க பயம். கேட்டால் 2 லைட் வாங்கி கொடுக்கணும். நம்ம கேட்டு நம்ம என்னதுக்கு லைட் வாங்கி கொடுக்கணும்? என்னம்மா? நீங்க தான் வாங்கி கொடுக்கணும். அது கேட்டுட்டு அமைதியா இருக்கலாம். எனக்கு ஏன் சொன்னீங்க? புரியுதா? பாருங்க செய்ய, ஆலயத்துல ஆகாரம் உண்டாகும். பிள்ளைகள் பட்டினியாக வருகிறார்கள், பசியாக வருகிறார்கள், இல்லாம வருகிறவங்களுக்கு நான் என்ன செய்யணும்? எனக்கு கொடுக்க ஒண்ணுமே இல்லை. ஆமே, கடந்த நாட்களில் எனக்கு பயங்கர வேதனை. அநேக பிள்ளைகளுடைய படிப்பு சம்பந்தமான காரியத்துக்கு ஆமே நம்மளால் என்ன செய்ய முடியவில்லை, கொடுக்க முடியலை என்கிற ஒரு வேதனை. அப்போ அதுதான் நான் போன வாரங்கள் முதல் வாரங்களே நான் சொன்னேன் உங்களுக்கு. நம்ம சபைக்குள்ளே நம்ம என்ன செய்ய வேண்டும்? அதுதானே பெந்தெக்கோஸ்து நாளில் என்ன செஞ்சாங்க சொல்லுங்க பிள்ளைகளா? எல்லாரும் என்ன செஞ்சாங்க? எல்லாரும் அன்னைக்கு தசமபாகத்தை கொண்டு வரல, முழு பணத்தை கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அவங்க ஆயத்தமாயிட்டு எங்கே போக? பரலோக ராஜ்யத்துக்கு போக ஆயத்தமாயிட்டாங்க. என்னைக்கு ஆமைங்க அந்த பெந்தெக்கோஸ்து அனுபவத்துக்கு வந்தாங்களோ, சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட பிறகு ஆமை ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு என்ன நோக்கமாயிட்டு? இயேசு வருவார், வந்து நம்ம என்ன செஞ்சுருவோம்? அந்த ராஜ்யத்துக்கு போயிடுங்கிற நம்பிக்கைனால இந்த பூமியில இந்த ராஜ்யத்தை குறித்து அவங்க என்ன செய்யல? குடும்ப வாழ்க்கை. ஆமை, தெசலோனிக்கர்லாம் வேலைக்கே போகாம கிடந்துட்டாங்க. எல்லாம் வானத்தையே பார்த்து கிடந்திருக்காங்க. தான் பவுல் சொன்னாங்க, வருவார், அது வரைக்கும் நீங்க வேலை செய்யுங்க, குடும்பத்தை பாருங்க, பிள்ளைகளை பாருங்க, குடும்ப துணி வாங்கிட்டு எல்லாம் செய்யுங்க, அப்படி சோம்பிக்காக போயிடாதீங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவங்களுக்கு வெறிப்படுத்தினார். ஆமாவே. அதனால ஆமை இங்கே சொல்றாரு, என் நாளையும் அப்ப நீங்க வர்றவங்க நீங்க வெறுமையா எனக்கு கேட்கறேன்னா உங்களுக்கு ஒண்ணு கொடுக்கலன்னு சொன்னா நீங்க எப்படி இருப்பீங்க? அப்ப நம்ம ஆலயம் எப்படி இருக்கிறது? ஒரு வறுமையான ஆலயமா இருக்கு. ஆமா இல்லையா? அப்போ ஒரு வறுமையான ஆலயத்துக்கு வந்தா வர்றவங்க என்ன செய்வாங்க? வந்து பார்ப்பாங்க, என்னடா அந்த 4 பக்கம் ஜன்னல் மாதிரி இருந்தீங்க, நம்ம ஏசி உள்ள சபைக்கு போடுவோம். ஆமா இல்லையா? ஏசி போடணும், லைட் போடணும். அது அல்ல, வருகிற ஜனங்கள் உண்டு கழித்து போகும். இது பிதாவாகிய தேவனுடைய வீடு. ராமின் அந்த வீட்டுக்கு வருகிற ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆமே, நல்ல கொளுத்த கண்டுகளாய் தானே போக போறீங்க. ஆமாவே இல்லையா? நீங்கள் வெளியே புறப்பட்டு போகிற பொழுது எப்படி போகணுமா? கொளுத்த கண்டுகளை போல துள்ளி குதித்து ஓடணுமா? அப்ப இங்க வர்றவங்களுக்கு என்ன உண்டாகுது? ஆமே, ஒரு பிஸ்கட் டீயும் கொடுத்தா என்ன இருக்கும்? இதை நான் ஆஸ்பத்திரியா வாசிங்க முடிப்போம். சொல்றா, நீங்க கொண்டு வராதீங்க. என்ன செய்வீங்க? 10 ரூபானா 1 ரூபாய் கொண்டு வந்து போட்டு போங்க. ஆமாவே இல்லையா? 100 ரூபாயா என்னது? 10 ரூபாயை போட்டு போங்க. ஏன்னா இந்த பண்டசாலை என்ன செய்ய வேண்டும்? ஆமீன். அதுவும் இல்லாத ஜனங்கள் இருக்கிறாங்க இந்த சபையில. ஒரு கூட்ட ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க? வறுமை கோட்டுகள் இருக்காங்க. இந்த ஜனங்களை சபை போஷிக்க வேண்டும். சபையார் என்ன செய்ய வேண்டும்? ஊழியக்காரன் அதை போதிக்க என்ன செய்யணும்? போஷிக்கணும். ஆகவே என்ன செய்யணும்? நீங்க
வாருங்கள் இப்ப என்ன சொல்லுகிறான்னு சொல்லிட்டு வாசிங்களே மக. அழகான ஒரு வார்த்தை வந்துருச்சு. இப்ப நமக்கு இவ்வளவு நேரம் பேசின வார்த்தைக்கு நமக்கு கீவேர்டு வந்துருச்சு. என் ஆலயத்தின் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு புசவங்கள் எல்லாம் பண்டசாலையை கொண்டு வாங்க. அப்பொழுது எப்போ நீங்க முழு மனதாய் கொண்டு வரீங்களோ அன்னைக்கு பரலோக ராஜ்யம் திறக்கப்படும். ராமின் வனாந்திரத்திலே பசியோடு போய் கொண்டிருந்தவருக்கு மன்னாவை காண்டவர் என்ன செய்தார்? பரலோகத்துக்கு போஷிக்க கொடுத்தார். ராமின் சொன்னாங்க. அப்ப தேவன் விரும்புகிறார். பாருங்களேன், எங்க இருக்கு பாருங்க. நீங்க பூமியிலே ரத்தம் சிந்து உழைத்த ஆமீன் அந்த உழைப்புக்கு அவர் என்ன செய்கிறார் பாருங்களேன். அது பாருங்க. அப்பொழுது இடம் கொள்ளலாம். இந்த ரகசியம் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஞாயிற்றுக்கிழமை போய் மாங்காய் விற்கிறது, செவ்வாய்க்கிழமை போயிட்டு தேங்காய் விற்கிறது. இங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆலயத்துக்குரியது சரியா செஞ்சுட்டியன்னா நான் என்ன செய்வேன்? பலகணிகளை திறந்து விட்டுருவேன். ராமின்னு சொல்லுங்க. அது கொட்டுன்னு கொட்டும். சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. ஆமா, இனி வரும் காலங்களிலே என்னது சொல்லுங்க பாருங்க. சொல்லிலே ஆசை வருதா இல்லையா? வாசிங்க, இன்னொரு கூட வாசிங்க. அப்பொழுது நான் வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனா என்று கேட்கிறார். நீங்க இப்படி செஞ்சா, நீங்க 10 செஞ்சா நான் 100 செய்வேன். நீங்க 100 செஞ்சா அந்த நம்மளோட கணக்கே 100 அப்ப ஏறாது. நம்ம அப்படியே கோடி சொல்லுங்க. பலகனியை திறந்தா எப்படி என்ன விழுகுன்னு யாருக்கு தெரியும்? ஆமாவே இல்லையா? அப்ப நீங்க 10 ரூபா போட்டு 20 தான் ஆர்டர் போகும். 20 ரூபா போதும் போல இருக்கு. ஒரு பையன் அப்படிதான் ஸ்கூல் காலத்தில் மாமியார் வீட்டுக்கு போயிருக்கான் போர்டிங் படிக்கிறதுக்கு. மாமியார் வீடு தானே, அது என்னது தோசை, ரொட்டி தோசை வச்சுக்கிறோமே. அப்போ வெக்கப்பட்டுக்கிட்டு பாதி தோசை தான் சாப்பிட்டு இருக்கிறான். அவன் காலேஜ் போய் படிச்சுட்டு வீட்டுக்கு போற வரைக்கும் அந்த வீட்டில் என்னது ஏன் மருமையன் பாதி தோசை தான் திம்பாரு அப்படின்னு சொல்லி பட்டமாவே போயிடுச்சு. புரியுதா? அது போல நிறைவானதை நீங்க என்ன யோசிக்கணும்? நம்முடைய ஆண்டவர் இதுக்கு சொல்லி வட்டிக்கு என்ன வட்டிக்காரங்க யாரு? சேட்டா இவனுக்கு கொடுத்தீங்கன்னா இவனுக்கு தெரியுமே. அதுவும் அல்ல, தேவன் சொல்கிறார். என்ன சொல்றாரு? நான் வானத்தின் நீங்க செஞ்சுட்டு என்ன செய்யணும்? சபையிலிருந்து போற நேரம் ஒரு துணியை பிடிச்சிட்டு அப்படியே போகணும். கொட்டும். ராமின் சொல்லணும். வீடு போற வரைக்கும் கொட்டும். மண்ணை 6 நாள் கொட்டு நிச்சு. ஆமாவே இல்லையா? 7ஆம் நாள் மட்டும்தான் கொட்டலை. ஆமே, அப்பயும் 7ஆம் நாள் போய் பார்க்குறாங்க. ராமின் சொல்லணும். நம்ம மக்களுக்கு புத்தி தேவனை தேடாம 7ஆம் நாளும் போயிட்டு என்ன செய்றாங்க? அங்கே ஒண்ணுமே கிடைக்கல. ஆமாவே இல்லையா? ஆமா, அதனால வாசிச்சு முடிச்சிருவோமா? சேலஞ்ச். நம்ம God is the challenge. சேலஞ்ச் பண்ற அந்த கால வேலையில் இந்த மாதத்தின் வாக்கு தத்தத்தின் படியாக நீங்க இங்கிருந்து புறப்பட்டு போகிற பொழுது எப்படி போகணுமா? கொழுத்த கண்டு மாதிரி போகணும். சும்மா சபைக்கு வந்து ஊனமா போகக்கூடாது. கர்த்தருக்கு சோத்திரம். 2 நாள் சபைக்கு வந்து ஒரு கண்ணு போயிடுச்சுன்னு போகக்கூடாது. ராமின்னு சொல்லுங்க. வந்தது கூட எனக்கு ஒரு கை கால் இப்படி இதாகி சுருக்கிச்சுன்னு போகக்கூடாது. ராமின்னு சொல்லுங்க. நேற்று வரைக்கும் பலவீனமாக தான் இருந்தேன். ஆனாலும் இந்த இடத்துல இப்போ நான் என்னுடைய கர்த்தருடைய பலத்தினாலே வந்து நிற்கிறேன். ராமின்னு சொல்லுங்க. இது பலப்படுத்துகிற இடம், இது சுகப்படுத்துகிற இடம், உங்களை ஆசீர்வதிக்கிற இடம். இந்த இடத்துல வந்துட்டு நம்ம அப்படியே யோசிக்க கூடாது. சபைக்கு உங்களோட ஊழியர் செய்யணும் ஒரு சகோதரன் யுவராஜின்னு சொல்லிட்டு அப்போ அந்த தசம் பார்த்து எடுத்து வைக்கிற நேரம் அவருடைய மனைவி சொல்லுவானா, ஆமாம் அந்த பிச்சை காசு எடுத்து அங்கே வைங்கன்னு சொல்லிட்டு அந்த வாயின் வார்த்தையின்படியே அந்த சகோதரி பஸ்ஸு சென்று பிச்சை எடுத்தாங்க. நீ எதை விதைக்கிறீங்க அதுதான் அறுக்கணும். நம்ம ஆண்டவரை நீங்க நினைக்க கூடாது. சும்மா ஆண்டவர் பேசினாரு, பூசினாரு, தொட்டாரு, சொரிஞ்சாருன்னு சொல்லக்கூடாது. சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு அவ்வளவு இதாக இருக்கிறார். ராமின்னு சொல்லுங்க. ஆமா, நீங்க ஏன் உங்க பெற்றோர் ஏன் அவ்வளவு கஷ்டப்பட்டு ரத்தம் ஏன் உங்களை படிக்க வைக்கிறாங்க? நீங்க எண்ணுங்களை போல இருந்துடக்கூடாது. நீங்க என்ன செய்யணும்? ஒரு படி மேல போகணும் தானே நினைக்கிறாங்க. அப்ப தேவன் உண்டாக்குற மனுஷன் எப்படி இருக்கணும்? அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே சொல்றார், பலகணிகளை திறந்து சொல்லுங்க. ஆமா சொல்லுங்க. நீங்க வாய் தந்து சொன்னாதான்.
ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேன். கொஞ்சம் வாசிங்களேன். நீங்கள் அப்படி இழுக்கையிலே தெரியும் உங்கள் பிசாசு இழுக்கலாம். ஆசீர்வாதம் வேணாடி வேணாம், நீங்கள் ஆசீர்வாதத்துக்கு போகாதீங்க, இப்படியே சாபமாகவே போங்க, நீங்கள் சமைச்சிக்கிட்டே கிடங்க, அப்படி தான் அதான் இழுக்கணும். வார்த்தை பாருங்க வர மாட்டேங்க. என் ஆலயத்தின் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு தசம பாகங்கள் எல்லாம் பண்டசாலையை கொண்டு வருவார்கள். அப்பொழுது டைம் சொல்றாரு, அப்பொழுது நான் வானத்தின் பலகங்கள், நீங்க பூமியில இல்லை, உங்களுக்கு எங்கிருந்து வருது ஆசீர்வாதம்? பரலோகத்து தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம், ஈசாக்குடைய ஆசீர்வாதம், ஆமை யாக்கோபுடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் என்ன செய்யலாம்? உங்களுக்கு கொடுக்கும்படி ஆண்டவர். அதுல தான் அவர் ஜெலஸா இருக்கிறார். ஆமாவே இல்லையா? அப்போ நீங்கள் என்ன செய்றீங்க? அப்போ படிச்சுட்டு என்ன செய்றீங்க? செங்கல் வெட்டுறதுன்னா எப்படி இருக்கும்? நீங்கள் ஒரு ஸ்கூலில் படிக்கிறீங்க, நல்லா படித்து பெரியதாக இருக்கிறீங்க, அந்த சேர் உங்களுக்கு படிச்சு கொடுத்த சேரை ஒரு லட்சம் வந்து ஆமாம் என்ன செய்றீங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்? என்ன சொல்லணும்? நான் ஒரு பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணேன்னா எப்படி இருக்கும்? நான் கம்பெனிக்கு வெளியே பெயிண்ட் அடிச்சுக்கிருக்கேன்னா இன்னைக்கு நீங்கள் அப்படி தானே இருக்கிறீங்க, பெயிண்ட் அடிக்கிற மாதிரி தானே இருக்கிறீங்க. ஆமாவே இல்லையா? சொல்லுங்கள், பெயிண்ட் ப்ளஸ் தூக்கி வீசிட்டு சொல்லுங்கள். சொல்ல மாட்டேங்க, வாசிக்க முடிப்போம். உங்கள் மே பாருங்களே சொல்றாரு, உங்கள் மே பாருங்க என்ன சொல்ற, உங்கள் அப்ப பாருங்க நீங்க என்னது? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் என்னது? மற்றவர்களை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். இதுதான் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம். உன்னை ஆசீர்வதிக்கவே நீங்க ஆசீர்வாதம் இருந்தா தான் என்னது? மற்றவர்களை ஆசீர்வதிக்கலாம். ஆமாவே. அப்ப நீங்க ஆசீர்வாதம் இல்லாம நீங்க என்னது என்னது குருடும் செவடும் என்னது கோணல் மாதிரி என்ன செய்ய முடியும்? நீங்கள் கையை எப்படி வச்சுட்டு இன்னொருத்தருக்கு போய் ஜெபிக்க போனால் என்ன செய்வாங்க? அவங்க என்ன சொல்லுவாங்க? இருக்கிற ஆசீர்வாதமே போதும். புரியுதா? ஆண்டவர் சந்தோஷமா உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவன் கடிந்து பேசினாலும் ஒரு தாய் தகப்பன் பிள்ளைகளை கடிந்து பேசுகிறதும் பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து அவர்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாங்க. என் பிள்ளை என்ன ஆகும், என் மகன் என்னாகும், என் மகள் என்னாகும். நாங்கள் இந்த கொஞ்ச காலத்தில் இந்த பூமியிலிருந்து போயிட்டாலும் என் பிள்ளைகளுக்கு ஒரு வாழ்வாதாரம் வேணும். அவங்க எங்களை போல தரித்திரா இருக்கக்கூடாது. இதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பதான் எனக்கு இங்க கோணலை கொண்டு கொடுத்தா எப்படி பிரியமாகும்? அதுதானே சொன்னாரு. அப்படிதான் சொன்னாரு. என்னங்க 24 என்ன சொல்லுது? இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியம் சொல்றாரு. அப்ப இவங்க என்ன செய்யறாங்க? பிரியம் இல்லாத காரியத்தை செய்யறாங்க. வேணாம், நீங்க எனக்கு இப்போ கொஞ்சம் பிள்ளைகளா அப்படித்தானே கொஞ்சம் பெரிய ஆளா வந்து என்ன செய்யுங்க? அம்மா வேணாம், அப்பா வேணாம், எங்களுக்கு ஒண்ணு வேணாம், நாங்க சம்பாதிக்க எங்களுக்கு போதும், நாங்க எங்களுக்கு வாழ தெரியும், எங்களுக்கு வாழ்க்கை தெரியும். எங்கேயாச்சும் போயிட்டு மடங்கி கிடக்கிற நேரம் தான் தெரியும் தாயுடைய அருமையும் தகப்பனுடைய அருமை. என்னைக்காச்சும் தான் தெரியும் நீ ஆண்டவரை வஞ்சித்தது, உன் வாழ்க்கையில முன்னேறாம இருக்கிறத நீ புரிந்து கொள்ளுவாய். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த கால வேளையிலே, அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாதவர்கள் போகும் மட்டும். அப்ப பாருங்களேன் எவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கு பிள்ளைகளா. நம்ம சபைக்கு ஆசீர்வாதம் இருக்கா இல்லையா? அப்ப நீங்க வாங்கணுமா வாங்கக்கூடாதா? அப்ப அதுக்கு நீங்க கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா? கொடுத்து வாங்குங்க. அதான் பாலிசி. ஆமா இல்லையா? ஆமாசிங்க. உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள். வேற ஒண்ணுனே ஆண்டவர் சொல்லல, இந்த விஷயத்துல மட்டும் சொல்றாரு, என்னை சோதிச்சு பாருங்க. நான் உங்களை ஆசீர்வதிக்கிறதுல நான் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டேன். உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காகவே தான் என்னது நான் இருக்கிறேன். நாம இல்லையா? என்று சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவர்களை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன் சொல்றார். ஆமே. பூமியிலே ஏதாச்சும் வளர்ச்சி வராம இருந்து என்னது செழிப்பில்லாம என்ன செய்வாராம்? கட்டளையிடுவாராம். என் பிள்ளைகளுக்கு என்ன உண்டாகணும்? வயல்வெளிகளை பார்த்து சொல்வாராம், செழிங்கன்னு சொல்றார். ஆமாவா இல்லையா? என்ன இந்த ட்ரைனஸ் வரும் சத்துல என்ன செய்வான்? ஆமீன். வேத வசனங்களும் அப்படிதான் சொல்லப்படுகிறது. அவன் என்ன செய்வானா? கொத்தி கொண்டு போயிடுவான்னு சொல்லப்படுது. ஆமா இல்லையா? அதுபோல உங்கள் ஆசீர்வாதம் இந்த பூமியிலே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை இந்த பூமி தடை பண்ணுவானா, அவன் உங்கள் நிமித்தம் பூமியோடு அவர் யுத்தம் பண்ணுவான். அதுவும் சொல்லுகிறான், நான் பூமியின் கனிகளை வச்சுட்டு போடுகிறேன். ஆமே. நம்ம பாருங்க, நீங்க நல்ல வயலுக்கு வச்சிருக்கீங்க, இல்லாட்டி ஏதோ வச்சிருக்கீங்கன்னு நாளைக்கு போய் அறுவடைக்கு போறீங்க, அங்க என்ன காணப்படுது? இஸ்ரவேல் ஜனங்கள் பின்மாற்றம் அடைஞ்சு கிடக்குற நியாயாதிபதி புத்தகத்தை பார்த்தீங்கன்னா அமலேக்கர் என்ன செய்வாங்க? பார்த்துக்கிட்டே இருந்து என்ன செய்வாங்க? கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்க. இன்னைக்கு நீங்களும் அப்படித்தானே? சம்பளம் வாங்கிட்டு சந்துக்கள் வாரீங்க, எனக்கு அவன் வருவான்,
டக்குன்னு முகமூடி இல்லாட்டி மாஸ்க் போட்டுட்டு போட்டு கடைக்காரன் வருவாங்க. ஆமாவே இல்லையா? இப்போ ஆண்டவர் சொல்கிறார் அவனை நான் தண்டிப்பேங்கிறாரு. அப்போ நீ என்ன செய்யக்கூடாது? நீ அவனுக்கு கொடுக்கணுமே தவிர வாங்கக்கூடாது. விடாமின்னு சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு பாலிசி உங்களுக்கு இனி நாங்கள் யார்கிட்டையும் எங்கள் என்னதை வாங்க மாட்டோம், எங்களுக்கு பலகணியத்திலிருந்து கொடுக்குற விடுத்து நாங்கள் என்ன செய்வோம். ஆமாம், நீங்கள் அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் பண்ணுங்க, ஒரு உடன்படிக்கை பண்ணுங்க இன்னைக்கு காலையில். ஆமீன் ஆமீன். அப்போ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிங்க. உங்கள் நிமித்தம் என்ன செய்வேன்? கண்டிப்பேன். ஏன்? நீங்கள் கர்த்தரிடத்தில் உண்மையா இருக்கீங்க, கர்த்தரை வஞ்சிக்கவில்லை, சபையை வஞ்சிக்கவில்லை, கர்த்தருடைய காரியத்தில் நீங்கள் என்ன செய்றீங்க? அவன் பயத்தோடு செய்றீங்க. அதனால கர்த்தர் என்ன செய்யறார்? உங்களுக்காக வழக்காடுகிறார். அவைகள் எதுவும் சேதப்படுத்தாது. சொல்லுங்க, உங்க வருமானம் சேதப்படாது. ஆமீன் சொல்லுங்க. ஆமீன் சொல்லுங்க. நீங்க வியாபாரம் பண்ணினா அந்த வியாபாரம் என்னது? சேதமாகாது. இல்லைன்னா நீ கொண்டு போயிட்டு வச்சுட்டு உட்காந்துருப்ப அடிக்கிற வெயில்ல மாங்காவெல்லாம் பிஞ்சு அப்படியே பழுத்து வீணா போயிடும். ஏன்னா ஆண்டவர் என்ன செய்வார்? என்னது? அப்போ இப்போ ஆண்டவர் சொல்றார், நீ இங்கே என்னோட கூட உடன்படிக்கை பண்ணிட்டீங்கன்னா அங்கே உனக்கு பாதுகாப்பு கொடுக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் போகிற பொழுது ஆண்டவர் அக்கினி ஸ்தம்பமாய் மேகஸ்தம்பமாய் அந்த ஜீவன்களை காத்து கானானுக்கு பிரவேசிட்டு என்ன செய்தான்? வாசிங்க. சொல்றாரு, எப்பயுமே என்ன செய்யுமா? திராட்சை பழம் எப்படி இருக்குமா? வாங்கலை அப்படியே இழுத்துக்கிட்டு கிடைக்கிறீங்க. சத்தமா இது ஒரு ஆசீர்வாதத்துக்கு வந்துட்டீங்க. ராமேன்னு சொல்லுங்க. உங்க ஆசீர்வாதம் சேதப்படுத்த மாட்டாதான். ஆமாவே இல்லையா? நீங்க கைட்டு செய்கிற வேலைகள்லாம் என்னவாகும்? அப்ப அதை பத்தி தானே பேசிக்கிட்டே இருக்கிறோம். அதை முடிக்க போறேனே. அதனால சொல்றாரு, பூமியின் கனியை என்னது பட்சிக்குமா? என்னது நஷ்டம் ஏற்படுத்துமா? அப்ப உங்கள் நிமித்தம் என்ன செய்வாரு? நஷ்டம் வராதபடிக்கு என்ன செய்வார்? பாதுகாத்துக் கொள்ளுவார், வேலி அடைத்துக் கொள்ளுவார். உங்கள் வியாபாரத்தை வேலி அடைப்பார். உங்கள் பிள்ளைகள் தேவைகள் இது எல்லாவற்றையும் ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்ளுவார். அமவில் அதான் சொல்றாரு, அவைகள் அழிக்க முடியாது. அப்படி வரும், அப்படியே வந்து பார்க்கும். பார்த்தோன்னா யாருடைய நிலம்? சொல்லுங்க. உங்களோட நான் பேசிட்டு இருக்கிறேன். வந்து பார்க்குது. என்னது? ஒரு பச்சிக்கிற பறவை வந்து பார்க்குது. யாருக்கு நிலம்? நான் பேர் சொல்லுங்க. டான்ஸ் இல்லையா? டான்ஸ் இப்போ உங்க சபைக்கு காணிக்க தசமான கணக்காக கொடுக்குறாங்க. அதுக்கு தெரியும். சுனாமி வருகிறது மிருகங்களுக்கு பறவைகளுக்கு தெரியுது, மனுஷனுக்கு தெரியாதனால சுனாமியை போய் பார்த்துட்டு வரும் சொல்லி அப்படி அள்ளி கொண்டு போனார்கள் சொல்லப்படும். ஆமாம் இல்லையா? வாசிங்க மக. பூமி முடிச்சுட்டேன். பூமியின் சொல்றார், உங்கள் நிமித்தம் நீங்கள் இந்த காரியங்களை மேலே உள்ள காரியங்கள்லாம் செய்கிற பொழுது ஆண்டவர் உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். சொல்லுங்க, அழிப்பதில்லை, இனி அழிப்பதில்லை. இன்னைக்கு உடன்படிக்கை பண்ணுங்க. நான் தேவனோடு இனி தேவனை வஞ்சிக்க மாட்டேன். நாமே அதனால எனக்கு என்ன வருகிற பலன் இனி என்ன வராது, குறைபடாது. இனி எனக்கு என்னது? ஆமாம், இன்றைக்கு நீங்கள் போயிட்டு என்ன செய்யணும்? எவ்வளோ செலவு பண்ணாலும் பரவாயில்ல, அந்த பணம் வைக்கிறதுக்கு ஒரு பெரிய பெட்டி ஒன்று, அது என்னன்னு சொல்லுவாங்க? என்னம்மா? லாக்கு. கொஞ்சம் தான் சொன்னால் போதும், லாக்கு. விசுவாசம் தான் ஒரு ஆமின்னு சொல்லுங்க. ஆமாம், அப்படி என்னது? அடுக்கி வைக்கணும் ராமின்னு சொல்லுங்க. எவ்வளோ ஆசை தானே பிள்ளைகளா? நீங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க. 1000 ரூபா இப்படி இப்படி யோசிக்கிறீங்களே. தேவன் அழுகிறார், வேதனைப்படுகிறது. பிள்ளைகள் ஏன் தருத்திரம் வேதனை? அவங்களுக்கு இன்னைக்கு ஆண்டவர் சொல்லிட்டார், இனி நீங்கள் என்னது ஆசீர்வாதத்துக்குள்ள வர போறீங்க ராமின்னு சொல்லுங்க. ஆமாம் ஆமாம். இப்போ நீங்கள் போகிறீங்க, போகணுன்னு அங்கே என்னது நீங்கள் வேலை செய்கிற கம்பெனியில் சொல்லுவாங்க. அவங்க பேர் சொல்லுங்கள். கம்பெனிகளில் வேலை செய்யணும் பேர் சொல்லுங்கள். மெர்லின் உனக்கு வந்து இந்த மாதத்துக்கு என்னது இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. வஞ்சிக்காம கொண்டு அப்படி கூப்பிட்டு சொல்லுவாங்க ஒரு ஆமின்னு சொல்லு. உங்களுக்கு கொடுத்தா என்னுடைய கம்பெனி ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் என்னுடைய கம்பெனிக்கு வர்றதுனால என் கம்பெனி ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் கர்த்தருக்கு முன்பதாக உண்மையா இருக்கிறபடினால கர்த்தர் உலகத்தில் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்கும். இதுதான் ரகசியம். இதெல்லாம் தெரியாது. இதை பற்றி பேசணும். வாசல் காணிக்கை பற்றி தசம் பார்க்க எனக்கு வேணும். நான் யாரை நம்பி வரல. என்னை எஜமான என்னை கொண்டு வந்து இந்த தேசத்தில் வச்சு அவர் என்னை போஷிக்கிறார். அம்மாவில் அதனால நீங்க ஆசீர்வாதப்பட்டு நான் இந்த வேர்வையோடு நின்று பேச வேண்டியதா இருக்கு. அவசியம். வெளியில் உள்ள திராட்சை கொடி பழமற்று போவதும் இல்லை,
இப்ப எல்லா சீசன் இல்லை சொல்லுங்க. எனக்கு கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய விளைச்சலுக்கு நோ சீசன். எல்லா காலத்திலும் என் வீட்டுக்குள்ள என்ன இருக்கும்? அப்பவும் எண்ணெய் இருக்கும். தரித்திரியம்னு ஒரு காலம் வராது. நல்லா மனசுக்குள்ள வச்சுக்கிறோங்க. இதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு அப்புறம் வந்து சாட்சி சொல்லுங்க. சும்மா வந்து இந்த இடத்துல வந்துக்கிட்டு ஏதோ ஒரு சாட்சின்னு சொல்லி கதை வளர்த்துக்கிட்டு இருக்காம சொல்லணும். வாசிக்கலே, வெளியில் உள்ள திராட்சை கொடி வெளியில தான் இருக்கு, ஆனா இது என்னது? நிறைவாய். அது பார்க்குற நேரம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? காலையில் எழுப்பி கதை தெரிஞ்சு வர்ற நேரம் திராட்சை செடி. அவங்களுக்கு திராட்சைன்னா நமக்கு என்னது? நமக்கு அரிசியா சாப்பிடுங்க. ஏதோ நம்ம ஊர்ல உள்ளது சொல்லுங்க. விளைச்சல் எங்க நம்ம நாட்டில் உள்ள விளைச்சல் ஒரு சொல்லுங்க, சொல்லுங்களேன். நெல் இருக்கும், வயல் இருக்கும், மாம்பழம் மாமரம் காய்ச்சி தொங்குது. ராமைன்னு சொல்லுங்க. எங்களுக்கு முருங்கைக்காய் காய்க்கும், அப்படியே காய்ச்சி தொங்கும். ஆமாவே இல்லையா? அப்படி என்னது என்னமா? தேங்காய். பார்த்தீங்களா? தேங்காய் போட்டு சமைச்சு கொடுக்குறோம். தேங்காய் கேட்குறாங்க. ஆமாவே இல்லை? அப்படி நீங்க வெளியில அதுதான் உங்க வீடு. நான் ஏன் மேலே வீட்டு தோட்டமாக வச்சிருக்கேன் என்னன்னு கேட்டா, அது அப்படி வளர்ச்சி பார்க்கறது நமக்கு ஆசையா இருக்கும். ராமன் அந்த மாதிரிக்கு நீங்க ஏதோ செய்யறது என்னது? ஆமா, நீங்க இங்கே ஒரு கடையே வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அந்த கடையை திறக்கணும் எப்படி இருக்கணும்? அந்த கடை ஆசீர்வாதமா இருக்கணும். ஆமாவே இல்லையா? ஆமா, அப்படியே நிற்கணும். வாசலே 2 பேர் நின்றுக்கிட்டே இருக்கணும். இந்த பார்ல நிற்கிறாங்களே அந்த மாதிரி நின்றுக்கிட்டே இருக்கணும். என்னதுக்கு? பொருள் வாங்க. சரியா சொல்லுங்க, பொருள் வாங்குறதுக்கு. நீங்க என்ன செய்யக்கூடாது? அதுவா இல்லை, இந்த நாட்களை தாண்டி போங்க சொல்லக்கூடாது. என்ன செய்யணும்? கொடுக்கணும். ராமின் சொல்லுங்க. புரியுதா? உங்க வழக்கத்திலே நான் பேசி முடிக்கிறேன். ஆமாவே இல்லையா? இது யூதர்களுக்குரியது. ஆமீனி. இப்ப நமக்கு நம்ம ஆவிக்குரிய யூதர்கள். ஆகவே நமக்கு என்ன வேணுமோ அது எப்படி இருக்கு பாருங்க. வெளியிலே உள்ள திராட்சை செடி அது வீட்டுக்குள்ள வைக்கல. திராட்சை செடி தானே வீட்டுக்குள்ள வச்சாதான் காக்கணும். அல்ல, நீ எங்க வச்சாலும் கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதம். அது எந்த இடத்துல இருந்தாலும் அது உன்னுடைய சொத்தாக இருந்தால் அது பாதுகாக்கப்பட்டு அது உனக்கு மாதந்தோறும் நாள்தோறும் நிமிஷந்தோறும் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். நீங்கள் கர்த்தரை மாத்திரம் வந்திக்காதபடிக்கு அவருக்கு கொடுக்க வேண்டியது நீங்கள் கொடுப்பீர்கள். ஆனால் கர்த்தர் உங்களை அடுத்து என்ன சொல்றாங்க? இல்ல இது வாட்சி முடிச்சிருங்க. சேனைகளின் கர்த்தர் சொல்றார். வேற யாரும் சொல்லல. இப்ப யார் சொல்றது? ஆமா, அவர் சொல்றார். ஹலோ, இப்ப என்ன சொல்றாரு? இவன் நாள் என்ன சொன்னாங்க? இங்க பாரு, சந்துக்கள் ஓடுது கடன்காரி. இங்க பாரு, குதிச்சு ஓடுது கணக்காரங்க. அம்மாவே இல்லையா? இப்படி இப்ப என்ன சொல்றாங்களா? அப்பொழுது எல்லாரும் உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் என்னது? இவங்களை பின்பற்றுவோம், இவங்க பாக்கியவான்கள், இவங்க கயிற்று சீரெல்லாம் வாய்க்கப்படுது. நம்ம வீட்லேயும் தான் என்னது மாங்காய் போட்டோம், அது காய்க்கவே மாட்டேங்குது, மரமாகவே நிற்கிது. அவங்க வீட்டில் பாருங்களேன், ஏதோ ஒரு கிளையை வச்சாங்க, கிளையிலேருந்து மாங்காய் வருது. அம்மாவே இல்லையா? மேஜிக் சொல்லுங்க, கற்பனை பண்ணி பாருங்க. நம்ம ஆண்டவர் எதுவும் செய்வார். ஆமாவா இல்லையா? அதுக்குன்னு சும்மா இல்லை. இந்த யூடியூப்லாம் வெங்காயத்தில் ஏதோ வச்சு வரும்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வராது. ஆமாவா இல்லையா? எல்லாம் பாருங்க, உலகத்தையும் பாருங்க, எவ்வளோ ஏமாத்துற உலகத்தில் இருக்கிறோம். வாசிங்கம்மா. நீங்கள் பாக்கியவானாக இருந்தால் தேசம் எப்படி இருக்கும்? விரும்பத்தக்கதாக. உன் வீடு எப்படி இருக்கணும்? விரும்பத்தக்கது. உன் சபை எப்படி இருக்கணும்? உன் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கணும்? விரும்பத்தக்கதாக இருக்கணும். அதனால கணவன் மனைவி பிள்ளைகளுக்கு ஒரே சண்டை, கொட்ட 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 சண்டை போடுறது காரணம் ஒண்ணுமே இல்லை. சோற கொண்டு போய் வைப்பீங்க, உப்பு இருக்காது, உப்புன்னு அந்த கடைக்கு ஓடுறது. ஆமாம் இல்லையா? இப்ப நிறைவு வந்துருச்சு உங்க வீடுகளுக்கு. சொல்லுங்க. ஆமா, ஆதி காலத்துலேருந்து வீட்டு சாமான்லாம் ஒழுங்கா வாங்கி வைங்க. அன்னைக்கு தோசை, அன்னைக்கு பார்க்கற ஒரு மனுஷி தோசையை வாங்கி கொண்டு போய் பெக்கெட்டோடையே ஊத்துறான். எடுத்து கலக்கி வச்சு உப்பு போட்டு அதுக்கு என்னமோ இல்லாம. ஏன்னா அவ்வளவு என்னது புரியுதா? சோம்பேறி உலகத்துல இருக்கிறீங்க. நீங்களா என்ன செய்யுது? மாவை அரைச்சி வீட்டுல போட்டு கொலை கலந்து பழைய சாமானை வாங்கி போட்டு அரைச்சி சுவையா எழுத்தி போட்டு சாப்பிடுங்க. ஆமாம் இல்லையா? அது வெறும் சும்மா அங்கிட்டு பார்த்துட்டு எந்த தண்ணியில கரைக்கிறானே தெரிய மாட்டேங்குது. ஆமாம் இல்லையா? அதனால வாசிச்சு முடிச்சிடுவோமா? அப்பொழுது
எல்லா ஜாதிகளும் ஏன் பாக்கியவனாயிட்டீங்க? இப்ப கொஞ்சம் வாசிங்கம்மா. தேசம் விரும்பப்படத்தக்கதா தேசம் அது பாருங்க எங்க கொண்டு வைக்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் மூலம் தான் ஒரு தேசம் ஆசீர்வதிக்கப்படும். இந்த தேசத்தில் இருக்க எல்லா புறஜாதி ஜனங்களுக்கும் ஆசீர்வாதத்தின் வழியே நீங்களும் நானும் தான். யாமை கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் இந்த உலகத்திலே யாமை இல்லைன்னு பண்ண இந்த உலகத்தில் ஒருத்தனும் ஒழுங்கா இருக்க மாட்டான். பழைய எனது மல்கியாவுக்கும் மத்தியுக்கும் இடையில இருக்கிறது போல இருண்ட காலத்தில் பாவம் செய்து அழிந்து போயிடுவாங்க. உன் நிமித்தம் என் நிமித்தம் தேசத்தை கர்த்தர் செழிக்க செய்ய. உங்களால என்னாலதான் இந்த தேசத்துல எல்லா பயிர்கள் எல்லாம் வருது. அது கொஞ்சம் பேர் இருக்கிறோம். லிட்டில் பிட் கொஞ்சம் பேரை கொண்டுதான் கர்த்தர் என்ன செய்கிறார்? இவ்வளவு பேருக்கும் என்ன செய்யறாரு? படி அளக்கிறார். ஆமாவே இல்லையா? அதை நீங்க நினைச்சுக்கோ. அப்ப நீங்க ஆண்டவரை வஞ்சித்தீங்கன்னா அவங்களுக்கு வர்றதை விட உங்களுக்கு வருகிறது மிகவும் மோசமாகுது. ஆமாவே இல்லையா? ஆகவே வாக்கியவான் என்பார்கள் தேசம் விரும்பத்தக்கதாக இருக்கும் என்று. ஆமென். ஆனாலும் அதுதான் அங்க வர்றாரு. அப்ப இவ்வளவு காரியங்களை செய்வதெல்லாம் ஆண்டவர் மறைச்சிட்டு சொல்றாரு, என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்க மேல நீதி சூரிய உதிக்கும், அதோடைய செட்டைக்கு கீழே ஆரோக்கியம் இருக்கும். நீங்க வெளியே புறப்பட்டு சந்தோஷமாய் புறப்பட்டு சமாதானமாய் புறப்பட்டு கவலை இல்லாதபடி புறப்பட்டு, இல்லாட்டி புறப்படையில தானே கவலையா இருக்கும். சில பேர் போற நேரம் கேஸை பார்ப்பாங்க, அடுப்பை பார்ப்பாங்க, அதெல்லாம் அங்கேயே தான் இருக்கும். நீ போ, என்னது கொளுத்த கண்டு மாதிரி போ. சபையிலேருந்து போனால் எப்படி போகணும்? அப்படியே நோஞ்ச மாதிரி போகாத. சத்தியத்தை கேட்டு சத்தியத்தில் வளருங்கள். ஆவிக்குரிய வளர்ச்சியும் வேண்டும், உலக பிரகார வளர்ச்சியும் வேணும். ரெண்டும் வேணும். இன்னைக்கு மாலைக்கு ஆராதனையில் ஆமீன் உங்களை ஆண்டவர் விசேஷித்த வண்ணமாய் ஆசீர்வதிக்க போகிறார். அந்த கால வேளையில் வார்த்தை மூலமாக ஆமீன் பேசினவர் மாலையில் அபிஷேகத்தினால் உங்கள் ஒவ்வொருவரும் நிரப்பார். எல்லாம் ஆயத்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயா, ரத்தம் ஜெயா, ரத்தம் ஜெயா, கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயா, காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயா, விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெயா, வெற்றி மேலே வெற்றி தரும் ரத்தம் ஜெயா, விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெயா, வெற்றி மேலே வெற்றி தரும் ரத்தம் ஜெயா, பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெயா, பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெயா, பலவானாய் மாற்றிடும் ரத்தம் ஜெயா, நம்மை பலவானாய் மாற்றிடும் ரத்தம் ஜெயா, ரத்தம் ஜெயா, ரத்தம் ஜெயா, கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயா, காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயா, கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயா, காருண்ய